இங்க ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப ஒரு ஃபேரி அவ முன்னாடி வந்து அவ வாழ்க்கையவே மாத்த போறதா சொல்லுது. அப்ப திடீர்னு ஒரு லெப்பர்கான அந்த இடத்துல அப்பியர் ஆகி அந்த ஃபேரிய அழிச்சிருது. ஏன்னா எல்லா மேஜிக்கும் ஒரு விலை இருக்கு, அதை நீ தாங்க மாட்ட, உனக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு சொல்லுது. ஆனா சிண்ட்ரெல்லா இந்த குப்பையை விட்டு வெளியில போறதுக்கு நான் என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்குன்னு சொல்றா. சோ லெப்பர்கான் அவகிட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு அவளை ஒரு இளவரசியா மாத்திருது. அதுக்கப்புறமா அந்த கிங்டமோட இளவரசனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனா லெப்பர்கான் அதுக்கு விலையா அவளோட முத குழந்தையை கேக்குது. சீக்கிரமாவே சிண்ட்ரெல்லா கர்ப்பமாயிடுறா. சோ அவ குழந்தையை காப்பாத்துறதுக்காக கிங்டம் விட்டே ஓடிடலான்னு முடிவு பண்றா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இளவரசன் அவன பணையமா வச்சு ஒரு மந்திர இறக வாங்கிட்டு வர்றான். அந்த இறக வச்சு சைன் பண்ணா யாரா இருந்தாலும் ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. சோ அதை வச்சு அந்த லெப்பர்கான புடிச்சலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக சிண்ட்ரெல்லா அந்த லெப்பர்கான கிட்ட அவ வயித்துல இருக்கிறது 2 குழந்தை, இன்னும் 2வது குழந்தைக்கு இன்னொரு வர வேணும்னு அந்த லெப்பர்கான கிட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் கேட்கிறா. அந்த லெப்பர்கானோ அதுல சைன் பண்ணிடுது. ஆனா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா மேஜிக்கும் ஒரு விலை இருக்குன்னு மறந்துடாதுன்னு சொல்லுது. பார்த்தா அதுக்கு விலையா அந்த இளவரசன் நிரந்தரமா மறந்து போயிடுறான்.